இந்த கருவேப்பிலையும் வந்து நிறைய கணுக்கள் நிறைய இருக்குது. அண்ட் வந்து பப்பாளி செடியுமே ரொம்ப டல்லாக இருந்தது. வருமானம் எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. பட் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் செடியெல்லாம் வச்சதுக்கப்புறமா இவங்க என்னென்னா நல்லா வந்து ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அண்டு இது பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி. இந்த முல்லைக்கொடியை ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருந்தேன். இது ஒரு 4 years பிளான்ட். இது கொடியை ஏற்றின நான் செடியாகவே வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் என்னென்னா இலைகளில் பொதுவாகவே முல்லை செடியில் இலைகளில் இந்த மாதிரி வந்து பூச்சிகள் இருக்குது. ஸோ இதை வந்து பர்மனெண்ட்டாக வராது. கொஞ்சம் துளிர் வந்த பிறகு இதெல்லாம் தானாகவே போயிடுது. ஒரு ஷாப்பில் கேட்டப்போ வந்து ஆக்ரோவில் வந்து அக்ரிகல்ச்சரில் அங்கே ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் இருந்ததுன்னா கண்டினியூவாக உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபுல்லாகவே செடியை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க.